இது ஒரு பயிற்சி. மிலிட்ரியில் போய் சேர்ந்தா 3:30 மணி 4 மணிக்கு எழுப்பிடுவோம். 4 மணிக்கு எழுப்பி ஒரு 5 கிலோமீட்டர் ஓட சொல்லுவோம். வெறும் கையை காலில் ஓடணும் கொஞ்ச நாள். அப்புறமா ரைஃபிள் எடுத்துக்கிட்டு ஓடணும். அப்புறமா பயிற்சி பண்ணிட்டு வந்த பின்னாடி பெரேடு இருக்கும். லெஃப்ட் ரைட் பெரேடு பண்ணணும். பண்ண பின்னாடி காஃபி டீ கொடுத்து டிஃபன் கொடுப்பான். குளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா விடமாட்டான். திருப்பி எல்லா பயிற்சியும் சொல்லிக் கொடுப்பான். ஒன்றுத்துக்கு ஒரு டைம் வச்சுருக்கான். காத்தால 4 மணி ஓடுறது, 6 மணி பெரேடு, 8 மணி, ஏதோ ஒரு ஃபிக்ஸு டைம். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் வரணும்னா மனசு வந்தபடியெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணும். காத்தால இது, மத்தியானம் இது, சாயங்காலம் இது, டைம் டேபிள். அந்த மாதிரி ஆன்மீக பயிற்சிக்கு உகந்த டைமு காத்தால சாயங்காலம். ஆனால் உங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னா நீங்கள் மத்தியில் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் வேலை இருக்கே, உங்களுக்குன்னு ஒரு கர்மம் இருக்கே. சில பேர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, சில பேர் வியாபாரம் கடையில் போய் உட்காடுறாங்க, சில பேர் வீட்லேயே ஏதோ பண்ணுறாங்க. ஒரு டைம் இருக்கு இல்லையா, அவங்க பழைக்கிறதுக்கு துட்டு வேணும் இல்லையா? அந்த டைமில் நீங்கள் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா எவன் பணம் கொடுப்பான்? இவன் பைத்தியக்காரன் நமச்சிவாய சொல்கிற போயான்னு போயிடுவான். அதனால் இதுக்கு டைம் இருக்குது. காத்தால சாயங்காலம் அந்த டைமில் பண்ணால் நல்லது. ஆனால் எந்த வேலை பண்ணுறப்போ கடவுள் மந்திரத்தை உச்சரிக்கிறது மனசுக்குள்ள. ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா அப்படிம்பாங்க. இஸ்கான் மூமெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, அவன் வாயில ஹரே ராமா அப்படி தான் சொல்லுவான். நார்த் இந்தியாவுக்கு போயிட்டீங்கன்னா ராமா ராமா வாயில வெளியில் சொல்லுவாங்க. சில பேர் வேலை பண்ணுறப்போ மனசுக்குள்ளேயே ராமா 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 ஏதாவது கை கொடுப்பாங்க. கொடுக்குறப்ப மனசில் ராமா ராமான்னு சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி எந்த நேரத்தில் வேணாலும் மந்திரத்தை உச்சரிக்கலாம் மனதுக்குள். ஆனால் செப்பரேட்டாக பண்ணுறேன்னா அதுக்குன்னு சில கால வேலை டைம் இருக்குது. அந்த டைமில் பண்ணால் அதனுடைய உன்னதமான உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும்.